என் தங்க பிள்ளையே, என் வெற்றி வாக்கை பலிக்கச் செய்வதற்காக இந்த வராகி தாய் நான் வந்திருக்கின்றேன். இந்த நல்ல நாளில், அதிசக்தி வாய்ந்த நாளில் என் பிள்ளைகள் கேட்ட வரத்தோடு நான் காத்து கொண்டிருப்பதை நீ விட்டு விடாதே. நீ விரும்பியவரோடு உன்னை சேர்க்க வைப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன். உன் நிலை தாழ்ந்து விட்டதோ என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அதே இடத்தில் உன்னை உயர்த்தி வைப்பேன். உன் வாழ்வில் உனக்கு யாரும் துணையாக இல்லையோ என்று நினைக்காதே. இந்த வராகி இருக்கும் வரை துணை இல்லை என்று சொல்லாதே. புரிதல் மட்டுமே வாழ்வில் நீ அறியும் அறிதலை விட அங்கு ஆழமானது. உன்னை புரிந்தவர் சிலர், உன்னை புரியாதவர் பலர் என்று இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் யாரை எப்பொழுது விட்டு நகர்ந்து கொண்டு இருக்க வேண்டுமோ அவர்களை விட்டு நகர்ந்து கொள்வது ஒன்றும் தவறில்லை. ஆனால் சில சமயத்தில் காலத்தின் கட்டாயமாக அது நகர்ந்தே கொண்டு இருக்கின்றதே என்று உன் மனம் தவித்து கொண்டு இருக்கின்றது. அந்த நேரத்தில் உன் மனம் ஏதோ தவறு செய்து விட்டது போல், குற்றம் உள்ளவர்களைப் போல் உன்னை காண்பித்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற வழியை உணர்ந்து கொண்டு உனக்கான வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி வைப்பதற்கு நான் வந்து இருக்கும் பொழுது நீ சிறிதளவேனும் மனம் தளர்ந்து விடாதே. நடப்பதையும் நடக்கப் போவதையும் தீர்மானிப்பதே இந்த வராகியாக இருக்கும் பொழுது உன் வெற்றிக்காக நான் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். நீ விரும்பியவர் அங்கே சென்று விட்டார், இங்கே சென்று விட்டார் என்றுதானே உன் மனம் தீராத கவலையோடு இருந்து கொண்டு இருக்கின்றது. என் பிள்ளையே, எங்கேயுமே செல்லவில்லை. இந்த புரிதலின் வாழ்க்கையில் பிரிதலும் புரிதலுக்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றது என்பதை நீ உணர்ந்து கொள். யாரோ உன்னை காதுபட ஏதேதோ சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள் என்று நீ அந்த எதிர்மறையான கருத்துக்களை மட்டுமே காதில் வாங்கி கொண்டு உன் வாழ்க்கையை சிதைத்து கொண்டு இருக்கின்றாய். நான் சொல்வதை கவனமாக கேள். அந்த எதிர்மறை கருத்துக்களை தாண்டி உன் வாழ்க்கையை வாழப்போவது யார் என்று நினைத்து விட்டாய்? நீயாகத்தானே இருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் சொன்னதற்கெல்லாம் நீ தலையாட்டி கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையை நீ வாழ முடியாது. எப்படி இருந்தாலும் உனக்கான விஷயத்தில் உனக்கு என்ன நடக்க வேண்டும், ஏது நடக்க வேண்டும் என்று தெளிவான முடிவினை நீ எடுப்பதற்கு காத்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே அங்கு மனம் மருந்தி கொண்டு இருக்கின்றாய்? ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் நான் உன் கூட உனக்காக துணையாக இருந்து கொண்டு இருக்கும் பொழுது உனக்காக யாருமே இல்லையே என்று நீ மனம் வருந்தி கொண்டு இருக்காது. உனக்காக உனக்கே துணையானவரை தானே நான் இப்பொழுது உனக்கென்று நிரந்தரமாக வந்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற வழிகளை எல்லாம் இப்பொழுது நீ உணர்ந்து விட்டாய். அந்த உணர்தலின் புரிதலே உனக்கான வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியை தருவதற்காக நான் வந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ மனம் வருந்தி கொண்டே இருக்காதே. நம்பிக்கையும் திறமையும் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது நீ யாருக்காக அங்கு பயப்பட வேண்டும்? இங்கு சில விஷயத்தில் எப்படியெல்லாம் உன் வாழ்க்கை மாறிக்கொண்டு இருக்கின்றது என்பதை நீ உணர்ந்து கொண்டுதான் ஆக வேண்டும். சில விஷயத்தில் நாம் ஒழுக்கமுள்ளவர்களாக இருந்தாலும் அந்த இடத்தில் தரம் தாழ்த்தி கொண்டேதான் இருப்போம். ஆனால் அதையும் தாண்டி இந்த உலகிற்கு நீ ஏணியாக மாற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் ஒரு பொழுதேனும் நீ உன்னுடைய நேர்மை குணத்தில் இருந்து தவற விட்டு விடாதே. தர்மம் செய்வதை ஒரு அழகான விஷயமாக நீ எடுத்துக்கொள். ஏதோ ஒன்றிற்காக கடமைக்காக செய்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ நினைத்து விடாதே. என் பிள்ளையே, சிறு தீமைக்கு இடம் கொடுத்து விட்டால் உனக்கான விஷயத்தில் பெரும் பாரமாகவே வந்து சேர்ந்துவிடும். அதனால் இது சின்ன விஷயம்தானே, இந்த விஷயத்தால் என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்று நீயாகவே ஒரு முடிவை எடுத்து அந்த சின்ன தீமைக்கும் இடம் கொடுத்து விடாதே. நிச்சயமாக உனக்கான வாழ்க்கையில் நான் உன்னோடு இருக்கும்போது உன்னை வழித்தட மாற வைக்க மாட்டேன் என்பதில் உறுதியான நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள். முடியும் என்ற நம்பிக்கைதானே முடித்து காட்டுபவர்களாக இருந்து கொண்டு இருப்பார்கள். அதனால் முடியாது என்ற சொல்லிலே முடி என்ற ஒன்று இருக்கும் பொழுது நீ முடியாததை நினைத்து
நினைத்து வருத்தப்படாதே. நீ நினைத்தால் மட்டும்தான் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் அங்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நீயோ அங்கு இன்று செய்ய முடிந்ததை நாளைக்கு தள்ளி போட்டு விடலாம் என்று நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையை அங்கு இழந்து கொண்டே இருக்காதே. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையின் தருணத்தை நான் உன் கூடவே அங்கு உனக்காகவே கொண்டு வந்து இருக்கும் பொழுது அதில் நிச்சயம் நல்லதும் நன்மையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தான் உனக்காக காத்திருக்கும் என்பதை நீ மறந்தும் விடாதே, அங்கு மறுத்தும் விடாதே. சரியான வாய்ப்பு வரும் பொழுது உனக்கான வாழ்க்கையை வரமாக்கி கொள்வதற்காக காத்து கொண்டிரு. அதற்காக வாய்ப்புகள் வரும் வரும் என்று நீ காத்து கொண்டு இருக்காதே. வாய்ப்புகளை நீ தேடி சென்று கொண்டிருந்தால்தான் உன் வாழ்க்கையை நீ எப்படிப்பட்டதாக வாழ முடியும் என்று உணர முடியும். உன்னுடைய பண்பாட்டை உணர்ந்து வாழ்க்கையை நடத்திக்கொள். உன் நிலையிலிருந்து நிலை தடுமாறி விடாதே. என் பிள்ளையே, உன் சந்தோஷத்தின் தருணத்தை நான் தர வந்து இருக்கும் பொழுது உன் வெற்றியை பெறுவதற்கு நீ எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் சென்று விடலாம் என்று எண்ணி விடாதே. உன் மனிதர்கள், உனக்கான மனிதர்கள் உன் கையில் வந்து சேரும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், உனக்கு சரியாக வருவார்களா, உனக்கு வாய்ப்பை கொடுப்பார்களா என்றெல்லாம் யோசித்து சிந்தனை செய்து பார். காலத்தின் அருமை அறிந்தவர்தான் உனக்கான நேரத்தை வீணடிக்க மாட்டார் என்று எனக்கு தெரியும் அல்லவா? என் பிள்ளையே, அப்படிப்பட்டவரைத்தான் நான் முன்னருகில் வர வைப்பதற்காக இங்கு காத்து கொண்டிருக்கின்றேன். நீயோ நடக்குமோ நடக்காதோ என்ற நிலையை தாண்டி, எது கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற நிலையை தாண்டி உனக்கான விஷயத்தில் நான் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நினைத்து விட்டாலே உன்னுடைய போராட்டத்தை தைரியமாக முன்னெடுத்து செல்வாய். யாருக்காகவும் காலமும் நேரமும் நிற்காது போலத்தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் யாருக்காகவும் நிற்காது. இங்கு யார் தடுத்தாலும் சரி, நிச்சயமாக உன் வாழ்க்கையை நான் உனக்கு மீட்டெடுக்கத்தான் தர வந்து இருக்கின்றேன். ஆனால் ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக்கொள், உன்னையே நீ நம்பிக்கை கொள். யாருமே நம்பாத பொழுதும் உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில்தான் உன் வாழ்க்கையை நீ அழகாக மாற்ற முடியும். எதையுமே பொறுமையோடு தேடு, அங்கு பொறாமை குணத்தோடு தேடாதே. மற்றவர்களுக்கு அப்படி கிடைத்து விட்டதே, அவர்கள் கையில் இது இருக்கின்றதே என்று நினைத்து கொண்டே இருந்தால் நீ நினைத்து கொண்டேதான் இருக்க வேண்டும். என் பிள்ளையே, உனக்கென்று எது விதிக்கப்பட்டு இருக்கின்றதோ அதில் சரியாகவே இரு. உனக்காக உன் வாழ்க்கையை நீ அங்கு சரிவர செம்மைப்படுத்தி கொண்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கையை வாழ முடியும். உண்மையை நேசித்து கொண்டே இரு. பொய்மையை தகர்த்தெறிந்து விட்டுவிடு. அப்படியே உனக்கான நம்பிக்கையை நான் உனக்கு தர வந்து இருக்கும் பொழுது நிச்சயம் உனக்கு வெற்றி வாய்ப்பை தான் அள்ளி தருவேன். நல்லதுதான் நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி.